அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத அம்மா பஅத். தயமுமுடைய நிபந்தனைகளில் மூன்றாவது தான், அதாவது தயமும் செய்வதற்குரிய நிபந்தனைகளில் மூன்றாவது அல் அஜுசு அனிஸ்திமாலில் மாஇ, தண்ணீரை புழங்குவதற்கு முடியாமல் போவது. சிலருக்கு தண்ணீரை புழங்குவதன் காரணமாக ஏதேனும் புதிய ஒரு நோயொன்று உருவாகலாம். இன்னும் சிலருக்கு அந்த தண்ணீரின் காரணமாக உடம்புல ஏதேனும் அலர்ஜிக் உண்டாகலாம். நீர் பட்டாலே பல நோய்கள் அவர்களுக்கு ஏற்படுவது உண்டு. இதனால் இஸ்லாம் இப்படியானவர்களுக்கு தயமும் செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்குகின்றது. இந்த தயமும் ஹதசுல் அஸ்கர் என்ற சிறு தொடக்கு, ஹதசுல் அக்பர் என்ற பெருந்தொடக்கு. அஸ்கர் என்றால் எங்களுக்கு தெரியும், வுலுக்காக வேண்டி செய்ய வேண்டிய தயமும், அதாவது வுலு முறிந்துவிட்டால் நாம் செய்து கொள்வோம். ஹதசுல் அக்பர் என்று சொன்னால் குளிப்பு கடமையான நிலைமை. இந்த ரெண்டுக்குமாக வேண்டியும் நீரை பாவிக்க முடியாமல் போகும் சந்தர்ப்பத்தில் தயமும் செய்து கொள்வதற்கு நமக்கு தாராளமாக சலுகை உண்டு. இந்த தயமுமின் மூலமாக எதுவெல்லாம் இவருக்கு அல்லது இந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ செய்ய முடியாமல் இருந்ததோ அவைகள் அனைத்துமே செய்து கொள்ள முடியும். அதாவது தொழுவது, குர்ஆன் ஓதுவது, தவாஃப் செய்வது, இது போன்ற அனைத்து விடயங்களையும் இவர்களுக்கு ஆகுமாகிவிடும். இந்த தயமும் செய்யக்கூடியவர் அந்த இபாதத்துகளை ஆகுமாக்கி கொள்ளும் நீயத்திலே தயமும் செய்து கொள்வார். இது ஒரு முக்கியமான விடயம், ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தயமுமின் மூலமாக ஒரு ஃபர்லைத்தான் தொழ முடியும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் துஹருக்கு தயமும் செய்தார், அவருக்கு உள்வை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லை, அசர் வரைக்கும் அந்த தயமும் அவரோடு இருந்தது என்றால் அந்த தயமுமின் மூலமாக அசரை தொழ முடியாது. வுலு அப்படி அல்ல, மாறாக வுலுவை லுஹருக்கு செய்தார், அது முறியவில்லை, அசருக்கு இருந்தது, மகரிபுக்கு இருந்தது, இஷாவுக்கு இருந்தது. இந்த ஒரே உளின் மூலமாக அசர், மகரிப், இஷா அனைத்தையும் இவருக்கு தொழ முடியும். என்றாலும் ஒரு தயமுமின் மூலமாக ஒரு ஃபர்லைத்தான் தொழ முடியும் என்கிறதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே லுஹருக்கு தயமும் செய்தவர் அசருடைய நேரத்திலும் உளுவை முறிக்காத காரியங்களில் எதுவுமே அவருக்கு நடக்கவில்லை என்றாலும் கூட அசருடைய நேரத்தில் இன்னும் ஒரு தயமுமை அவர் செய்து கொள்ள வேண்டும். மாறாக நஃப்லான தொழுகைகளை அவருக்கு தாராளமாக ஒரு தயமின் மூலமாக தொழ முடியும். ஒரு ஹைலுடைய பெண்மணி, அவளுடைய ஹைல் நின்றதன் பின்னால் அவளுக்கு குளிப்பதற்கு முடியாது, தங்கிடம் இருக்கின்றது, தண்ணீரை பாவிக்க முடியாது என்றிருக்கும் பொழுது அவளும் இபாதத்துகளை ஆகுமாக்கி கொள்ள நீயத்துடன் தயமும் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் நிஃபாஸுடைய பிள்ளை தீட்டுடைய பெண்மணிக்கும் தயமும் செய்து கொள்ள முடியும். அவளுடைய அந்த நிஃபாஸ் நின்றதன் பின்னால குளிப்புக்கு பதிலாக தயமுமை இபாதத்துகளை ஆகுமாக்கி கொள்ளும் நீயத்துடன்